எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பெரிய அளவுல சாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு கடாயில 25 மில்லி எண்ணெய் எடுத்துப்போம். அடுத்ததா 2 முட்டை சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திட்டு நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்பவே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப் லிங்க் நம்ம சேனல் அபவுட் செக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம முட்டையை நல்லா பொரிச்சுக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். அப்போதான் அந்த டேஸ்ட்டு முட்டையிலையும் இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம எக்கு சாப்பிடும் போது அது டேஸ்ட் இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் இப்போ நமக்கு முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் மறுபடியும் 25 மில்லி எண்ணெய் எடுத்துப்போம். 4 பீன்ஸை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கிறேன். பீன்ஸை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டை துருவி இதில் சேர்த்திக்கிறேன். அதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சாஸ் சேர்த்திக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு குடைமிளகாய், பாதி அளவு குடைமிளகாய் எடுத்துட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திக்கிறேன். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கின அப்புறமா 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி. ரைஸ் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்திட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.